அல்ல கைகளாக இருக்கின்ற இந்த அரசு அதிகாரிகள்லாம் நமக்கு என்னைக்கும் துணையா இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட போட்டோ ஷூட் நடத்தி அதை பக்கமா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து இந்த மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிட்டு இருந்தார். போன தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. இப்போ மக்கள் அவர் போற இடத்தெல்லாம் என்ன விடியல் தந்தீங்கன்னு கேட்குறாங்க. தன்னுடைய செல்வாக்கால் ஸ்டாலின் எதையாவது பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி நமக்கும் பணத்தை கொடுத்து சீட்டை கொடுப்பாரு அப்படின்னு தோழமை கட்சிகள் நடக்குது. திமுகவிட பலகீனமா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கு. எந்த கூட்டணி கட்சியும் இந்த 4.5 வருஷமா மக்கள்கிட்ட போகல. பாஜக பாசிசம், நாங்க நாசிசம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இதுதானே உங்க நாசிசம். திருமாவளவன் இன்றைக்கு திமுகவினுடைய கைக்கூலியாக மாறியதற்கு பிறகு அவருடைய தனித்துவம் எங்க இருக்கு? எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவணிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை நேர்பட பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் தேர்தல் களத்துல வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஓய்வு ஒழிச்சல் இல்லாம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் மக்களை சந்திப்பது, தேர்தல் பணிகளை முன்னெடுப்பதுன்னு வேகமா போயிட்டு இருக்காரு. ஆட்சியில் இருக்க மு.க. ஸ்டாலின் ஏதோ ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரம் கையில் இருக்கு, தனி விமானம் இருக்கு, அதனால நம்ம எப்படியாவது நம்முடைய பணபலத்தை, படைபலத்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அல்ல கைகளாக இருக்கின்ற இந்த அரசு அதிகாரிகள்லாம் நமக்கு என்னைக்கும் துணையா இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு தேர்தலை சந்திக்க முடிவு பண்ணி பணத்தையும் இந்த அதிகார பலத்தையும் நம்பி எப்படியாவது ஒரு கூட்டணியை தக்க வச்சு அந்த கூட்டணி வழியா வெற்றி பெற்றெல்லாம் மக்களை ஏமாத்திடலாம். 525 வாக்குறுதி கொடுத்து கடந்த தேர்தலில் மக்களை ஏமாத்தினது போல இப்போ புதுசா என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தலான்ட்டு ரூம் போட்டு யோசிக்கிற வியூக வகுப்பாளர்களெல்லாம் நம்பி அவங்க சொல்றதெல்லாம் பஞ்சு டைலாக்னு சொல்லி இன்னைக்கு நாள்தோறும் ஒரு பஞ்சு டைலாக் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே ஷூட்டிங் நடத்தி, போட்டோ ஷூட் நடத்தி அதை பக்கமா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து இந்த மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு அதை விட வேகமா சோசியல் மீடியாக்கள்ல இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லையும் எல்லா சின்ன சின்ன சேனல்கள்லாம் ஸ்டாலின் அவர் மூஞ்சி தெரிகிற மாதிரி இன்னைக்கு போட்டோ போட்டா அந்த அவர் மூஞ்சை பார்த்து நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு எண்ணத்துல இன்னைக்கு பக்கம் விளம்பரம், போதாத குறைக்கு அங்கங்க மாநாடு நடத்துறன்னு அதிகாரிகளையும் காவலர்களையும் வைத்து கொண்டு மக்களை ஷூட்டிங்கு அழைச்சிட்டு வர மாதிரி புது ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களெல்லாம் உட்கார வச்சு குத்தாட்டம் போட வச்சு அதை ரசிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருடைய வியூக வகுப்பாளர் வகுத்து தந்த அந்த பஞ்ச் டைலாக்கு, அந்த போட்டோ ஷூட்டு, அதையெல்லாம் ஒரு ட்ரெண்டா தமிழ்நாட்டில் மாத்திர முடியும்னு, மக்களை ஏமாத்திர முடியும்னு நம்புறாரு. போன தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. இப்போ மக்கள் அவர் போற இடத்தெல்லாம் என்ன விடியல் தந்தீங்கன்னு கேட்குறாங்க.
இவர் அதுக்கு பதில் சொல்ல முடியல. இவரை விட தேர்தல் களத்துக்கு போன திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தப்சா போதுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. யாரும் மக்களை சந்திக்கிறது இல்ல. எல்லார்கிட்டையும் மக்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இதோ தரேன் அதோ தரேன் இதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு எப்படியாவது ஸ்டாலின் நம்மளை காப்பாத்திடுவாருன்னு ஜெயிக்க வச்சிருவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. தொண்டர்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னா கூட்டணி கட்சிகள் என்ன நடக்குது? திமுக தன்னுடைய செல்வாக்கால் ஸ்டாலின் எதையாவது பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி நமக்கும் பணத்தை கொடுத்து சீட்டை கொடுப்பாரு அப்படின்னு தோழமை கட்சிகள் நினைக்குது. ஆக தோழமை கட்சிகளுடைய செல்வாக்கால் வெற்றி பெறலான்னு திமுக நினைக்குது. திமுகவினுடைய செல்வாக்கால் வெற்றி பெறலான்னு கூட்டணி கட்சிகள் நினைக்குது. ஆனா உளவுத்துறையும் அவங்களுடைய வியூக வகுப்பு நிறுவனங்களை என்ன சொல்லுதுன்னா, நீங்க டெபாசிட் தேராது போல இருக்கு, நிலைமை மோசமா இருக்கு, நீங்க ஏதாவது இறங்கி செய்யுங்கன்றாங்க. சரி, இறங்கி செய்யறதுனா என்ன பண்றது? இவங்களுக்கு இருக்கிற திமுகவுக்கும் செல்வாக்கு இல்லை, வெற்றி பெறுவதற்குரிய பலம் இல்லை, கட்டமைப்பு இல்லை. சரி, திமுக எப்படின்னா நாம சேர்த்து வச்சிருக்க கூட்டணி கட்சிகளை வச்சு ஜெயிச்சலான்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனா திமுக விட பலகீனமா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கு. எந்த கூட்டணி கட்சியும் இந்த 4.5 வருஷமா மக்கள் கிட்ட போகல. இவங்க ஏதோ நமக்கு பதவி நம்ம கட்சி தலைவர்களுக்கு கிடைச்சது, அது போதாததுக்கு பணம் கிடைச்சது, 15 கோடி 20 கோடின்ட்டு அவங்க ரொக்க பணமா வங்கி கணக்குல தராங்க. அது கட்சிக்கு போகுது. இது இல்லாம நம்ம ஒரு குரல் கொடுத்த உடனே கூப்பிட்டு கொடுக்குற காசு அது நம்ம வீட்டுக்கு போகுது. ஆக கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லா தலைவர்களும் காசு வாங்க ஆரம்பிச்சாங்க. பாவம் அவங்களும் என்ன செய்வாங்க? அதுக்கு முன்னெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி முன்னாலும் உண்டியல் குலுக்கி அவங்க கட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ கம்பெனிகள்லாம் தாராளமயம் உலகமயம் வந்ததுக்கு பிறகு தொழிற்சங்க சட்டங்கள் எந்த கம்பெனிலையும் யாரும் ஏத்துக்கிறது இல்லை. எங்கேயும் தொழிற்சங்கம் சிவப்பு கொடி நடுறதுக்கு யாரும் விடுறது இல்லை. அதனால அப்படி மீறி அவங்க நட்டாங்கன்னா சாம்சாங்ல செஞ்ச மாதிரி திமுக ஆட்சியில இந்த தொழிற்சங்க தலைவர்களை வச்சு செஞ்சிடறாங்க. அதனால அங்க போய் கொடி நட்டுட்டு அதுக்கு முன்னெல்லாம் ஏதாவது ஒரு கம்பெனினா அங்க கொடி விட்டு முதல்ல வேலை கொடுன்னு ஜனநாயக வாலிபர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம்னு வேலை கொடுன்னு ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அப்புறம் வேலை கொடுத்த உடனே சம்பள உயர்வு கொடுன்னுவாங்க. அதுக்கப்புறம் பங்கு கொடுன்னு போராடுவாங்க. கடைசியில் அந்த ஃபேக்டரி மூடுற வரைக்கும் அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் தொழிலா வச்சுக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள். இன்னைக்கு அவங்க மொத்தமா ஸ்டாலின் கிட்டையும் திமுக கிட்டையும் வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இவங்களுக்கு தேவையான பணம், நிதி, கட்சியினுடைய நிதி எல்லாமே, தனிப்பட்ட நிதி, இவங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு தேவையான உதவி எல்லாமே திமுக கொடுத்தது. இது இல்லாம அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உட்பட எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அப்பப்போ அந்த விருது இந்த விருது ஏதாவது ஒரு விருதை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு ஒரு பாராட்டு நடத்தி அவங்கள சால்வை போட்டு அனுப்பிடுறாங்க. இந்த சந்தோஷமே போதும். இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றும் இல்லாம ஆயிப்போச்சு. திரிபுராவிலையும் மேற்கு வங்காளத்திலையும் ஆட்சியில் நம்மளை தவிர யாரும் ஆள முடியாதுன்னு சொல்லி இருமாப்புல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இருக்க இடம் தெரியாம போச்சு. இந்த தேர்தலோட கேரளாவிலையும் ஊற்றி போடுவாங்க. இப்படி இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி காலி ஆயிட்டதுக்கு பிறகு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சின்ற பேரை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்த முடியாது, உண்டியல் கொடுக்க முடியாது, அதனால முதலாளிகளை மிரட்ட முடியாது. அதனால கிடைக்கிற வரைக்கும் லாபம். இவங்களை விட்டா நமக்கு ஒரு சிறந்த போக்கிடம் இல்லை. திமுகவுக்கு அடிமையா ஸ்டாலினுக்கு எடுபடியா தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிடலான்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே முடிவு பண்ண பிறகு மற்ற கட்சிகள் என்ன செய்யும்? விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ண முடியும்? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வேணா இன்னைக்கு அரசியல் பேசலாம்.
ஆனா அடுத்த நிலையில் இருக்கிற ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறதுக்கு ஹெலிகாப்டரை வந்து வாடகைக்கு விட்டவங்க கிட்ட போய் எனக்கு மாமூல் தரலன்னு கேட்கிற எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு மத்திய அரசுடைய அனுமதி பெற்று அவங்க நடத்தினா கூட இங்க இருக்கிற மாநில அரசு அதை கேட்காம இருந்தா கூட அந்த தொகுதி எம்எல்ஏ நானு எனக்கு மாமூல் கொடுக்கலன்னு கேட்கிற ஒரு விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ அவங்க கிட்ட திமுகவுக்கு என்ன மக்கள் ஆதரவு வந்துட போகுது? இன்னும் சொல்ல போனா இப்போ திமுகவில் இருந்து ஆலந்தூர் பாரதி அவருக்கு நாங்க எம்எல்ஏ சீட்டு தர மாட்டோம். கொஞ்சமாவது வெக்க இருந்தா இதுக்கு விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் பதிவு சொல்லணும். அவங்க கட்சியில யாரு சீட்டு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றத முடிவு பண்றது அந்த கட்சி. ஆனா இவங்க கூட்டணி கட்சி அவருக்கு சீட்டு தர மாட்டேன்னு ஆலந்தூர் பாரதி ஒரு அறிக்கை விடுறாருன்னா அப்போ விடுதலை சிறுத்தைகள் யாருடைய கொத்தடிமை, யாருடைய அடிமையா இருக்கு? இவங்க போய் அதிமுக விமர்சிக்கிறதுக்கு திருமாவளவனுக்கு என்ன யோகியதை இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் என்ன அருகதை இருக்குன்னு நாட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களா? சிரிச்சு பாருங்க. பாலாஜி தப்பு பண்ணாரு, அவருக்கு சீட்டு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவர் மேல ஏதாவது அறிவிப்பு தரணும், நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு ஆலந்தூர் பாரதி அறிக்கை தர்றாருன்னா அப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான தலைவர் யாரு? உண்மையான கட்சியை நடத்துறது யாரு? அப்போ திமுகவினுடைய ஒரு பிரிவாதான் அங்க மகளிர் அணி இளைஞர் அணி மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஒரு அணியா மாறி போச்சுன்னு நாங்க சொல்ற குற்றச்சாட்டுல என்ன தவறு இருக்கு? ஒன்னும் தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த தத்திக்கு கெடுபடியா இருக்கிற திருமாவளவன் அதிமுகவுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு என்ன அருகதை இருக்குன்றத நினைச்சு பார்க்கணும். எப்பவுமே திருமாவளவன் பேசுறதோட சரி, இலங்கை தமிழர்களுக்காக உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் சொல்லி டைலாக் அடிச்சு வீரவசனம் பேசி தொண்டர்களை ஏமாத்தி இளைஞர்களை தன்வயப்படுத்தி அரசியல் பிழப்பு நடத்துற ராஜபக்சேக்கு எதிரான போராட்டம் நடத்தின ராஜபக்சேவை வந்து வீழ்த்துவதுதான் வாழ்க்கையின் லட்சியம் சொன்ன திருமாவளவன் திமுக கூட சேர்ந்து டிஆர் பாலும் கனிமொழி அழகிரியும் கூட்டிட்டு போய் ராஜபக்சேனுடைய அலரி மாளிகையில விருந்து சாப்பிட்டு அவர் கொடுத்த பரிசை வாங்கிட்டு வந்தவர் தானே. அதை விட ராஜபக்சே சொன்னாரு, உங்க அண்ணன் எப்படி இருக்காரு, அவர் கூட இருந்தா நீங்களே செத்திருப்பீங்க. சொல்ல சொல்ல இவர் கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு தானே வந்தாரு. அப்படி ஒரு எதையுமே பதவிக்காக எதையும் இழக்க தயாராகி விட்ட நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. ஆனா அந்த தொண்டர்கள் அது மாதிரி இல்லை. இன்றைக்கு அந்த தொண்டர்கள் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்க முடியவில்லை, இந்த இனத்தை மீட்க முடியவில்லை என்று அந்த ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட முடக்கப்பட்ட அந்த சமுதாய மக்கள் இன்றைக்கு வேதனையில் இருக்காங்க. இவர் வந்து அட்டவணை இனத்தை சார்ந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காக கோஷம் போட்டு ஆட்சிக்கு வந்து நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லிட்டு டைலாக் விட்டு மக்களை உணர்ச்சி வயப்படுத்தி அவர்களுடைய எழுச்சியை பயன்படுத்தி கட்சியை நடத்தி கொண்டிருந்த திருமாவளவன் இன்னைக்கு என்ன செய்யறாரு? எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு? வேங்கை வயல் பிரச்சனை என்ன ஆச்சு? வேங்கை வயல்ல அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில இருக்கிற தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்தாங்க, அது ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவர்கள் செய்த சதின்னு சொல்லிதான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கையே 2 வருஷமா இழுத்தடிச்சு அதை ஒழுங்கா விசாரிக்காம யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காம யாரையும் கைது செய்யாம, இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் அங்க போய் பார்க்காம அதை வந்து அந்த வழக்கே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பொறுப்பில்லாம இந்த ஆட்சியாளர்கள் நடத்துறாங்க. இதை எடுத்து பல முறை எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்தது. அதுக்கு பிறகு அந்த வழக்கை விசாரிக்கிறோம் சொல்லி சிபிசிஐடி கிட்ட கொடுத்து கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களாக வாழ்கின்ற அந்த மக்களே அவங்க குடிக்கிற குடிநீர்ல மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வழக்கு முதல்ல பதிவு செய்யப்பட்டது தீண்டாமை வன்கொடுமை சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது. ஆனா தீண்டாமையே இதுல இல்ல, தீண்டாமை நோக்கம் இல்லாம அவங்களுக்குள்ள பங்காளி சண்டையில ஒவ்வொருத்தரும் மாறி மாறி
நீ குடிக்கிற தண்ணியில நான் மலம் கலந்துடுறேன், நான் குடிக்கிற தண்ணியில நீ மலம் கலந்துன்னு பேசி அவங்களே கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொறுப்பற்ற நிலையில் அந்த வழக்கை மாத்திட்டாங்க. இதை எதிர்த்து திருமாவளவன் சொன்னாரு, இது நியாயம் இல்லை, இது உண்மை இல்லை, இது இந்த வழக்கு சரியா முறையில நடத்தல, இதை நான் விட போறது இல்லைன்னு சொன்னாரு. சரி, விட போறதுன்னு சொன்ன திருமாவளவன் என்ன சொன்னாரு, தமிழ்நாடு போலீஸ் விசாரணை பண்ணா ஒரு நீதி கிடைக்காது, இதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. சிபிஐ விசாரணைக்காக நாங்க போராடுவோம்னு குரல் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அது சிபிஐ வழக்கா மாறிச்சா? சிபிஐக்கு ஸ்டாலின் அனுப்புனாரா? தமிழ்நாடு போலீஸ் தானே இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்கு. அந்த வழக்கை நீர்த்து போக செய்து அந்த வழக்கினுடைய அடிப்படை தன்மையை மாற்றி அந்த வழக்கை இன்றைக்கு சிபிசிஐடி தீண்டாமை வன்கொடுமை சட்டத்திலிருந்து விடுவிச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு குற்ற வழக்கா இன்னைக்கு மாத்தி நடத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்க வேண்டிய திருமாவளவன் கேட்டாரா? திருமாவளவன் கேட்டா பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அதிமுக போய் அடகு போயிடுச்சு, எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு பதுகிட்டாருலாம் பேசிட்டு இருக்காரு. இவருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நிலை, இவர் போய் ஒரு அமைச்சர், ஸ்டாலின் கூட இல்ல, ஒரு அமைச்சர் கூட போனா அவர் பிளாஸ்டிக் சேரை போட்டு ஓரமா உட்காரியான்றாரு. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இவர் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்வுக்கு என்ன செஞ்சிட முடியும் இந்த ஆட்சியில? இந்த ஆட்சியில் இன்றைக்கு ஆதாய கொலைகள் என்றது போக இன்னைக்கு ஆணவ கொலைகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் எதையாவது தடுக்க முடிஞ்சாரா? கேட்டாரா? இல்ல இவர் கேட்டதை இந்த அரசாங்கம் மதிச்சுதா? இவருடைய கோரிக்கை ஏற்று ஸ்டாலின் எதையாவது செஞ்சிருக்காரா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போர்க்க ஆயுதமா இருந்தது ஒரு காலத்துல. அத்துமீறு அடங்க மறுனாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்னாவே விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு ஆகிப்போச்சு. விசிகா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. விழுப்புரத்துல ரவிக்குமாரும் சிதம்பரத்துல திருமாவளவனும் ஜெயிச்சு டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா போதும், நாடு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, விடுபட்ட மக்களுக்கு இன்னைக்கு எல்லா நிவாரணமும் கிடைச்சிரும், இவங்க 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினத்துக்கு போனா போதும்ன்ற நிலையில இன்னைக்கு அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள்லாம் இன்னைக்கு வெதுப்பி இன்னைக்கு போர்க்குரல் எழுப்புறாங்க. இன்னைக்கு வெக்க இல்லாம ஒரு கொடியை கூட ஏத்த முடியாத ஒரு நிலை இருக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு ஒரு கட்சி தன்னுடைய கொடியை விரும்பிய இடத்தில் ஏற்ற முடியல. அதை கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு வக்கீல்ல என்ன கேட்கறது? அவரு ஏற்கனவே தேர்தல் நேரத்திலேயே காலனி பகுதிகளில் ஓட்டு கேட்க சொல்ல விடுதலை சிறுத்தைகள் கொடியை எடுத்துட்டு போவாங்க, அந்த தலைவர்களை நிர்வாகிகளை கூப்பிட்டு போவாங்க. ஊருக்குள்ள போக சொல்ல நீ இங்கே சொல்லி நிக்க வச்சுட்டு போனவங்க தானே, அந்த கொடி வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க தானே, அதையும் ஏத்துக்கிட்டு தானே வைக்க இல்லாம அந்த கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியிலேயே சமத்துவம் இல்லை. கூட்டணியிலே மற்ற கட்சிகளுக்கு தருகின்ற மரியாதையை மற்ற கட்சிகளுக்கு தருகின்ற அந்த ஒத்துழைப்பை விடுதலை சிறுத்தைகளுக்கு தர்றதில்லை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பல இடங்களில் அவர்கள் மீது வழக்கு. இன்னைக்கு திருமாவளவனை சுற்றி இருக்கின்ற ஒரு சில அல்லக்கைகள் அல்லது ரவிக்குமாரை சுற்றி இருக்கின்ற அல்லக்கைகள் வேணா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர்கள் சொல்லி அதிகாரம் பெற்றிருக்கலாமே தவிர அவர்கள் நினைச்சதை சாதிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய இழப்புகளிலிருந்து அவர்கள் மீண்டெடுக்கின்ற பொழுது அவர்களிட கோபம் இருக்குன்னு சொல்றது அது சில நேரங்களில் வேகம் எடுக்கும் என்பதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த வேகத்தை வச்சு அரசியலுக்கு வந்த அரசியல் அறுவடை செய்து கொண்டிருந்த திருமாவளவன் இன்றைக்கு அதை எதற்கு பயன்படுத்துகிறார்? இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பக்கம் மேல வாசிக்கிறதா அவருடைய அரசியல் கொள்கையா மாறி போனதற்கு பிறகு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சாரு? இவ்வளவு தூரம் பேசுற திருமாவளவன் பறையர் பேரவை நடத்திய ஏர்போர்ட் மூர்த்தி என்ன தப்பு பண்ணாரு?
திருமாவளவன் இதையெல்லாம் செய்யலையேன்னு குரல் கொடுத்தாரு. அதை ஒன்றை தவிர அவர் என்ன செஞ்சாரு? ஆனா அவரை ஒரு போலீஸ் டிஜிபி அலுவலகத்தில் அவர் புகார் கொடுக்க வராரு. புகார் கொடுத்துட்டு வெளியே வராரு. அவரை வச்சு திருமாவளவனுடைய ஆட்கள் அடிக்கிறாங்க. அவர் அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அவங்களை விரட்டுவதாக அவர் கையில இருந்த ஒரு சின்ன பிளேடு போல ஒரு கத்தி, அதை வச்சுக்கிட்டு இது பண்ணாரு. உடனே அவர் கொலை பண்ண வந்தாரு. அவர் எல்லாரையும் தாக்கினாருன்னு சொல்லி ஒரு பொய் வழக்க போட்டு அவர் மேல கூண்டாஸ் போட்டு ஒரு பறையர் பேரவைன்னு ஒரு அமைப்பு நடத்துற ஒருவருக்கு அவர் எந்த தப்பும் செய்யாம ஒரு காவல் அதிகாரி, தலைமை அதிகாரி அலுவலகத்துக்கு வந்ததை தவிர வேற இந்த ஆட்சியில போலீஸ் நியாயம் பேசும், போலீஸுக்கு புகார் கொடுத்தா வேலை நடக்கும், தவறுகள் கலைந்தெறியப்படும், இந்த ஆட்சியில் இருக்கின்ற அநீதிகள் ஒழிக்கப்படுன்றதுக்கு நம்பி அவர் போனது ஒண்ணுதான் அவர் செஞ்ச தப்பு. ஸ்டாலின் ஆட்சியில போலீஸ் அதிகாரிகளை தேடி போனீங்கன்னா உததான் கிடைக்கின்றதுக்கு பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கு பாடம் புகட்டுற வகையில தானே இன்னைக்கு வழக்கு போட்டு அவரை இதுவரைக்கும் சிறையில வச்சிருக்கீங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு கருத்து சுதந்திரம், நாங்க பாஜக பாசிசம், நாங்க நாசிசம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இதுதானே உங்க நாசிசம்? ஒரு கருத்தியல் ரீதியா உங்களை எதிர்த்தார் என்ற காரணத்திற்காக பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை இன்னைக்கு சிறையில வச்சிருக்க நீங்க உங்களுடைய கூட்டணி செல்வாக்கை பயன்படுத்தி அவரை கொடுமைப்படுத்தி அநியாயமாக அவரை இன்றைக்கு ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம இன்றைக்கு அடக்குமுறை ஏவி அவரை இன்றைக்கு காவல்ல வச்சிருக்க நீங்க என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையை பெற்றுத்தர முடியும்? அந்த மக்கள் கேட்கறதுல என்ன தப்பு? ஒரு திருமாவளவனுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கா? உயர்நீதிமன்றம் முன்னால இவர் வராரு. அவருக்கு முன்னால ஒரு ஸ்கூட்டர்ல வந்த ஒருத்தர், அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் கோர்ட்ல இருந்து வெளியே வராரு. அவர் மோதற சூழ்நிலை வர சொல்ல அவர் நிறுத்திட்டு கொஞ்சம் பார்த்து போக கூடாதான் டிரைவரை பார்த்து கேட்கிறாரு. டிரைவரை பார்த்து கேட்டதுக்கு அவரை போட்டு அடிச்சு துவச்சி அவர் பார் கவுன்சில்ல போய் அங்க போய் அடிச்சு பார் கவுன்சில்லையே அந்த ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞரை தாக்கி அப்புறம் அவர் மேலேயே வழக்கு போட்டு என்ன நீதியை நீங்க நாட்டுக்கு தர போறீங்க? இதுல வேற சும்மா தட்டி விட்டாங்க, சரியா கூட அடிக்கலன்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாருன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படிப்பட்ட ஒரு போக்கிரித்தனமான பேச்சு எப்படி வரும்? ஒரு வழக்கறிஞர் அவர் உயர்நீதிமன்றத்திலிருந்து வெளியே வர்றாரு. அவர் போற பாதையில ஏதோ ஒரு விபத்துன்னு கூட எடுத்துக்கலாம், அது வருதுன்னா அவரை கூப்பிட்டு சரிப்பா பார்த்து போ, அவரே தப்பு பண்ணியிருந்தா கூட சரி பார்த்து போன்னு சொல்லியிருந்தா ஒரு தலைவருடைய பெருந்தன்மையை நாடு பார்த்திருக்கோம். ஆனா அவர் சும்மா எங்க ஆளுங்க தட்டி விட்டாங்க, அவர் சரியா கூட அடிக்கல, இப்படி சொல்றதுதான் ஒரு தலைவருடைய லட்சணமா இலக்கணமா? சிந்திச்சு பாருங்க. திருமாவளவன் இன்றைக்கு திமுகவினுடைய கைக்கூலியாக மாறியதற்கு பிறகு அவருடைய தனித்துவம் எங்க இருக்கு? இன்னைக்கு திமுக கொடுக்கிற 4 சீட்டு 3 சீட்டுக்காக இன்னைக்கு எதுக்கு பம்பிட்டு இருக்கணும்? நீங்க வீரம் பேசுனீங்கல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இந்த 2 கட்சியும் இல்லாத கட்சியோடு தான் கூட்டணின்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இன்னைக்கு திமுகவுக்கு வருவாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. திமுக கூட்டணி வந்தா நீங்க சேர்த்து, அது அவங்க விருப்பம் சொல்றீங்கன்னா, அவங்க சேர்ந்தாலும் சேரலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க சேர மாட்டோம் சொல்ற தைரியம் திருமாவளவனுக்கு இருக்கா? இன்னைக்கு ராஜா திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் எவ்வளவு சில்லறத்தனமா பேசுறாரு, பொருட்படுத்தாம பேசுறாரு, மதிக்காம பேசுறாரு. அவர்களுடைய தன்மானத்தை கேவலப்படுத்துகின்ற வகையில் ஒரு பொறுப்பற்ற பேச்சு பேசின ராஜாவை கண்டிக்கின்ற அல்லது அவரை கண்டிக்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றதுக்காவது திருமாவளவனுக்கு தைரியம் இருக்கா? அந்த சங்க தமிழர் பாவம், அவர்
இளைஞர்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அவர் ஊடகங்கள்ல பேசுறாரு. அவர் பேசுறதையாவது நீங்க கேட்டிருக்கீங்களா, கேட்கிறீங்களா, அதை ஏற்கிறீங்களா? இன்றைக்கு தொண்டர்களை மதிக்காமல் அல்லது தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மாறாக ஒரு கார்பரேட் மனநிலையில தானே ஆதவ அர்ஜுனாவை கூட்டு வந்து துணை பொதுச் செயலர் ஆக்குனீங்க. அவர் கொடுத்த பணத்துக்கு தானே ஆக்குனீங்க. அவர் வகுத்து கொடுத்த வியூகத்தை நம்பி தானே நீங்க கட்சி நடத்த பார்த்தீங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திருமாவளவன் திமுகவினுடைய ஏகபோக நிறுவனத்தின் ஒரு பிரதிநிதியாக தான் இருக்காரே தவிர விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை கொள்கைகளையோ அடிப்படை திட்டங்களையோ செயல்படுத்துகின்ற மனநிலையிலோ அல்லது எண்ணத்திலோ அவர் இல்லை. அவருக்கு தேவை ஒரு பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர். அதை விட ஒரு மாதத்துக்கு முன்ன ஒரு அறிக்கை விட்டாரு, நான் நாள்தோறும் கடுமையா உழைக்கிறேன், நீங்க உங்க வீட்டு நிகழ்ச்சி கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுல நல்லது நடக்குதுன்னு கூப்பிடுறீங்க, இதுக்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்னால வர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தொண்டர்கள்கிட்ட இருந்து விலகி போயிருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை. அவர் சிறந்த தலைவராக உருவாவார் என்று நினைத்தோம். அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில சேர்த்து அந்த கூட்டணியில 9 இடங்கள் கொடுத்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி அப்பவே நிறுத்தினாங்க. அதுல 7 பேர் தோத்து 2 பேர் ஜெயிச்சாங்க. அதுல ஒருத்தர் செல்வ பெருந்தகை, இன்னொருத்தர் ரவிக்குமார். 2 பேரும் சேர்ந்து திமுக ஆட்சி வந்தவொன்னே அங்க போனவொன்னே கருணாநிதி பின்னால போயிட்டாங்க. இவர் வேற வழி இல்லைன்னு உள்ளாட்சி தேர்தல்ல நேரம் வந்தது. அந்த நேரத்துல அவங்க திமுகவுக்கு ஆதரவா இருந்ததுனால ஒரு வேற வழியே இல்லைன்னு புரட்சி தலைவி அம்மா ஒரு சகோதர பாசத்தோடு தன்னுடைய சகோதரனா திருமாவளவோட மதிச்சு அவரை கூட வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்த அந்த தாய்க்கு எதிராக இவர் திமுக கூட்டணிக்கு போனாரு. அப்படிதான் அன்னைக்கு காரணம் செல்வமும் ரவிக்குமாரும் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. என்னால அவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியல, எங்க கட்சி பிரிஞ்சிடக்கூட நிலைய வந்துருச்சுன்னு சொன்ன உடனே புரட்சி தலைவி அம்மா, உங்க கட்சி நல்லா இருக்கட்டும், இந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி, உங்களை போன்ற தலைவர்கள் கட்சியை காப்பாற்றி எதிர்காலத்தில் ஒரு சிறந்த இடத்துக்கு வரணும்னு வாழ்த்தி அனுப்புனாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு திமுக கிட்ட கட்சியை மொத்தமா அடகு வச்சுட்டு இவர் ஒரு தலைவர் என்ற போர்வை இருந்தா போதும் என்ற நிலையில் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. அதிமுக உங்களை எந்த விதத்திலும் ஒரு பிரச்சனைக்குரிய தலைவராக நாங்கள் நினைக்கல, ஒரு நேச தலைவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு பொதுவானவராக, இயல்பானவராக, அடித்தட்டு மக்களுடைய மேன்மைக்கு உழைப்பவராக இருக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஆதரிக்கும். ஆனால் நீங்கள் திமுகவுக்கு விலை போய் ஒரு கார்பரேட் மனநிலையில் இன்றைக்கு ஒரு கார்பரேட் முதலாளிகளுக்கு முகவர்களாக மாறி போனதற்கு பிறகு உங்களுடைய நடத்தைகளை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருவது எனக்கு உண்மையிலே வேதனை தருகிறது. அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு இந்த விடுபட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வந்துவிடக்கூடும் என்ற நிலையில் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிலையில் இதை சொல்லியிருக்கிறேன். எனவே இது போன்ற நிலைகள் மாற வேண்டும் என்று தேர்தலுக்காக கொடுக்கின்ற பணத்துக்காக நீங்கள் உங்கள் பட்டியலின மக்களை அடக்கு வைத்து விடாதீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.